எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜெயிலர் 2ஓட சிங்கிள், தர்மன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து மாஸ் காட்டினுக்கிறாரு. ரஜினி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்குது. ஐயோ தலைவர் படம் லைனாக வருது அப்படின்ட்டு. ஆனால் ஒருத்தவங்களுக்கு வந்து சரியா வயிறு எந்தினே இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய விஜய் அவருடைய ஃபேன்ஸ் தான். நான் வந்து இதை ஏன் சொல்றேன்னா, இது உண்மை, ஓகேவா? நான் ஒன்றும் இது இல்லாததெல்லாம் சொல்ல, அதனால நீங்க காண்டானீங்கன்னா ஆயிக்கோங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்ற விஷயம் கண்டிப்பான உண்மைதான், அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா என்னடா, நம்ம தலைவர் வந்து அரசியல் வந்தாரு, படமும் வராது, ஜனநாயகம் ஓடல, வேஸ்ட்டு, அதனால வந்து இதுக்கப்புறம் படமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செம்ம காண்டில் இருக்கிறீங்க. ஆனால் தலைவருக்கு மட்டும் இந்த மாதிரி அப்டேட்டாக வந்துனுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயிற்றுச்சல் இருக்குது, எல்லாருக்கும் தெரியுது. அது என்ன பண்ணுதுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோவில். என்னன்னா, நல்ல எண்ணம் இருக்கணும். ஃபஸ்ட்டு நல்ல எண்ணம் இருந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து பொய் பிரச்சாரம் பண்ணி பொய் வாக்குறுதிகளை குத்தி வந்துக்கிறீங்க. இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. மக்கள் டிஎம்கே ஆட்சியில் இருந்ததை விட மோசமான நிலையில இப்போ இருக்கிறாங்க. விலைவாசியிலிருந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதுலேருந்து எல்லாமே எதுவுமே சரியில்லை. அதனால நீங்கள் வந்து சொன்னதையும் பண்ணல, ஆல்ரெடி டிஎம்கே ஓரளவுக்கு மெயின்டைன்ல இருந்தது கூட கெடுத்து விட்டீங்க. அதனால இது வந்து ஒரு மோசமான நிலை தானே இது. நீங்க என்ன பண்ணிடணும், அபிஷியலா என்ன பண்ணிடணும், வெளிக்கட்சி ஆளுகள் எல்லாம் உங்களை உள்ள சேர்க்காம தாவேக்கால விஜய் ஃபேன்ஸை வச்சே மெயின்டைன் பண்ணிக்கின்னு சொன்ன வாக்குறுதியெல்லாம் ஓரளவுக்காச்சும் நியாயமா வந்த புதுசுல ஒன்னாச்சும் நிறைவேற்றிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னடா பண்ணணும் சொல்லிட்டு நேர்மையான வழியில போயிருக்கணும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஏதோ இப்போ ரீசெண்டாக கார் தரேன்றீங்க அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும். கார் எதுக்கு? மக்களோட வரி பணத்துல எதுக்கு? அது வந்து எப்படி மக்கள் காண்டாக மாட்டாங்களா? மக்கள் ஆல்ரெடி காரு 10-15 கார் வச்சுக்கிறானுங்க. அவனுங்களுக்கே மறுபடியும் இன்னொரு காரு, அது பத்தாவதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு 75,000, அது பத்தாவதுக்கு அதுக்கு டிரைவர் பக்கத்துக்கு 25,000 சொல்லிட்டு இந்த மாதிரி கார்பரேட் அரசியல் உங்களுக்குள்ளேயே நல்லது பண்ணிக்கிறது தான். அதுதான் நீங்க வந்துக்கிறீங்க. அதுதான் இந்த ஏமாத்து செயலுக்காக தான் வந்து உங்களுக்கு அந்த சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது. சினிமாவில் இருக்கும்போதும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. இன்னத்த சிஎம் இன்னத்தங்க பிரயோஜனம்? எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி உங்களால வாய் விட்டு சிரிய கூட முடியலங்க. எங்க விஜய் சிரி சொல்லுங்க பாக்கலாம், வாய் விட்டு சிரி சொல்லுங்க பாக்கலாம், முடியாது. எல்லாம் ஃபுல்லா பிரெயின்ல அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த குறுக்கோடு மைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த அளவுக்கு பிரெயின்ல இருக்கு. நான் கடைசியா விஜய் ஓப்பனா சிரிச்ச பத்தி நான் பார்த்துருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் பத்துல வடிவேலு காமெடியில சிரிப்பா இருப்பாருங்க, அதுதான் விஜய் ஓப்பனா சிரிக்கிறது. அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் விஜய் சிரிச்சு பார்க்கவே இல்லை. அதாவது ஃபுல் ஃபோர்ஸா சிரிச்சு நான் பார்க்கவே இல்லை. அதுதான் அந்த சந்தோஷம் வந்து எப்பவுமே வந்து மனசுல இருந்து வரணும். நீங்க வந்து சும்மா இந்த பில்டப் ஏற்றிட்டு இந்த ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணீங்கன்னா எதுவுமே வராது. இதோ இப்போ இந்த ரீசெண்டாக என்னென்னலாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறீங்க, ஆன்லைனில் ஃபேன் பேஸ் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறீங்க, அப்புறம் பேனர் அடிக்கிறதுலாம் ஆர்டிஃபிஷியலாக அந்த இன்னும் சாதிச்சா மாதிரி பேனர் அடிக்கிறீங்க. அதெல்லாம் எதுவுமே சாதிக்கவும் இல்லை. மக்கள் வந்து விருப்பப்பட்டு எதுவுமே சொல்லலை. நீங்களா ஒரு பேனர் வச்சுக்கிறீங்க, நாங்கள் சாதிச்சிட்டோம், நாங்கள் மக்கள் வரவேற்பு எங்களுக்கு தான் இருக்குது, நாங்கள் தான் அப்படியே கீச்சிட்டோம் அப்படின்னு. என்ன பண்ணீங்க? ஜெயிச்சிங்க, அது ஒத்துக்கிறேன். ஜெயிச்சது ஒரு மாசான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நானே ஓட்டு போடுறேன், நானே ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வச்சேன். அது மாசான விஷயம், அது இல்லைன்னு சொல்ல. பட் மக்களை ஏமாத்துறீங்களே வந்துட்டு, என்னெல்லாம் செம்ம காண்டாக்கிக்கிறீங்க. 3 மாசத்துல உங்களை நான் வெறுத்துருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டை உங்களுக்கு போட்டு வெறுத்துருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களோட மைண்ட் செட்டை மாற்றி விட்டுக்கிறீங்க. எல்லாமே ஸ்பாயில்டு. தமிழ்நாட்டில் எல்லாமே ஸ்பாயில்டு. எப்படி இந்த தமிழ்நாட்டை இப்போ பீகாருக்கு ஈக்குவலாக எடுத்துன்னு போயிருக்கீங்க, அந்த அளவுக்கு காம்படிட் பண்ற மாதிரி எடுத்துன்னு போயிருக்கிறீங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி சொன்னது எதுவுமே செய்யாம அங்க 1000 தப்பு நடக்குது. எங்க கர்நாடகாவில் தமிழரை சுட்டு கொள்றாங்க. அப்புறம் என்னன்னா, ஏகப்பட்ட காவிரி வரல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை கொடுமைகள் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ எதுக்குமே வந்து ஒரு ரியாக்ஷனே கொடுக்காம சிரிச்சுனே சிரிக்கிறீங்க பாருங்க. ஒரு கோவம் வேணாம். போன ஆட்சியில மட்டும் எல்லாத்துக்கும் கொந்தளிச்சு பேசுனீங்கல்ல, இப்போ அந்த கோவம் எங்க போச்சு உங்க ஆட்சியில? இதுக்கும் கோவம் வரணும்ல, நேர்மையானவரா இருந்தா இதுக்கும் கோவம் வரணும்ல. விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல எப்படி சப்போர்ட் பண்றீங்க அவருக்கு? டிவி கேக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்க எனக்கு புரியலையே எனக்கு. நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு பேசுங்க பாலா. நான் டிஎம்கே கை ஊத்துறேன் தான், இப்போ டிவிக்கேவே நான் கை ஊத்தி நிற்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து டிஎம்கே விட மோசமா படுது டிவிக்கே. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், நான் வந்து நேர்மையா பேசுறேன், நான் இருக்கிறத தான் சொல்லுவேன், இல்லாததெல்லாம் சொல்ல மாட்டேன். அதனால டிஎம்கே விட ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட்டா நீங்க மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்களாம் எப்படி சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. உங்க மனசாட்சி தொட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா நீங்களாம் விஜய் சைடு இருக்க மாட்டீங்க, என் சைடு இருப்பீங்க, ஓகேவா? அதனால தான் நான் சொல்றேன்,
உங்களுக்கு சந்தோஷம் வந்து ரஜினிலாம் பார்த்தீங்களா, இப்போ அரசியலே வரலன்னா கூட அவங்க ஃபேன் சந்தோஷமா இருக்கிறாங்க, மாஸ் காட்டினுக்கிறாங்க, படம் வருது, லைனாக படம் வருது. கமல் வந்து இன்னொரு தர்மனுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு படம் கூட ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்க போறாரு தலைவர் வச்சு. அப்புறம் சன் பிக்சர்ஸ் ரஜினி கமல் ரெஜெண்ட் ரஜினி கமல் சேர்ந்த மாதிரி ஒரு படம் வருது. ஸோ எவ்வளோ ஒரு மாசான விஷயம் நடக்குது தலைவருக்கு பார்த்தீங்களா. அந்த ஹாப்பினஸ் வந்து தலைவரோட ஃபேன்ஸ்க்குலாம் எப்படி வருது பார்த்தீங்களா. இதே விஜய் ஃபேன்ஸ்க்கு அந்த ஹாப்பினஸ் வருதா? வராது, வர முடியாது. அதுதான் சொல்றது, எண்ணம் நல்லா இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு உங்களோட எண்ணம் வந்து நல்லா இருக்கோ அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இன்னொன்னு நான் ஏன் சொல்றேன் எண்ணம் நல்லா இல்லை அப்படின்னா, ரஜினிக்கு இது வரைக்கும் விஜய் வந்து ரஜினியை பார்த்து தான் வாழ்ந்தாரு. ரஜினியோட ரெஃபரன்ஸை தான் படத்துல வச்சுதான் விசில்லாம் வாங்கினாரு. ஸோ அந்த மாதிரி வாழ்ந்தவர் இன்னி வரைக்கும் சிஎம் ஆயிட்டு ரஜினியை போய் பார்க்கல, மீட் பண்ணல. தலைவரை அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் போய் மீட் பண்ணல. 51 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ரஜினி. அதுக்கு வந்து ஒரு வியாபம் எடுக்கல, அது ஒரு வாழ்த்து சொல்லலை. ஸோ தலைவர் வந்து அப்படியே ஒதுக்கிட்டாரு. அதாவது அவரை யாரை பார்த்து ஒருத்தர் வளர்ந்து இந்த நிலைமை வரைக்கும் வந்திருக்காரோ அவர் அந்த ஹீரோவை வந்து விட்டாரு விஜய். ஸோ அதனாலதே தான் நான் சொல்றேன் உங்களுக்கு எண்ணம் சரியில்லை அப்படின்ட்டு. அதனால ஒட்டு மொத்தமா பார்த்தா உங்களுக்கு கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக வரும். இந்த திரிஷா கூட இருக்கிறது இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அருவருக்கத்தக்க விஷயமா போகுது. அது வந்து என்னதான் இருந்தாலும் நீங்க என்னதான் முட்டு குத்தாலும் அது அருவருக்கத்தக்க விஷயம் தான், ஓகேவா. அதெல்லாம் வந்து நல்ல விஷயமே கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க வந்து ஓப்பனா பண்றதுனால உங்களுக்கு அந்த குட் தாட்ஸ்லாம் எதுவுமே வராது. ஸோ குட் தாட்ஸ்லாம் எப்போ மிஸ் ஆகுதோ அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்காது. நீங்க என்னதான் பொறுப்பு, என்ன சிஎம் பிஎம் அமெரிக்காக்கே அதிபர் ஜனாதிபதி ஆனா கூட உங்களுக்கு சந்தோஷமே கிடையாது. அதுதான் நிஜம், அதுதான் உண்மை. ஸோ சந்தோஷம் வேணும் அப்படின்னா நல்ல எண்ணத்தோட ஒன்று மக்களுக்கு சொன்னதை பண்ணுங்க, இல்லையா ஆட்சியை வேற யாருக்குன்னா கொடுத்துட்டு சந்தோஷமா இருங்க. நீங்க படத்துக்கு வந்தா கூட நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. தலைவர் ரெஃபரன்ஸ் வச்சு கூட படம் எடுத்துக்கோங்க, ஜாலியா இருப்பீங்க. எதுக்கு தலைவரை பகச்சு அப்படி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க போனா. தலைவரையே பகச்சிக்கிறீங்க, அவங்க ஃபேன்ஸையே பகச்சிக்கிறீங்க. அதுவும் அந்த ஆன்லைன் அது ஒரிஜினல் ஃபேன்ஸே கிடையாது, அவங்க எல்லாம் ஃபுல்லா பாட்ஸை வச்சு கமெண்ட்ஸ் போட்டு அசிஷமா கமெண்ட்ஸ் போட்டு தலைவர் அசிங்கப்படுத்தி அது மூலியமா வந்து இதுதான் ஆகுறீங்க, ஓகேவா. அதை நான் சொல்லக்கூடாது. அதனால அந்த மாதிரி சந்தோஷம் அடையிறதுக்கு போல வாழ்த்துங்க, வாழ்த்திட்டு உண்மையா இருங்க. நீங்க வந்து யாருக்கு நன்றி கடன் காட்டணுமோ இல்லையோ ரஜினிக்கு காட்டணும். ஏன்னா அவரால் தான் வந்து விஜய் அவர்களோட படமே நிறைய டைம் ஓடியே இருக்கு, ஃபேன்ஸே கிரியேட் பண்ணிருக்காரு விஜய். அந்த ரெஃபரன்ஸ் மூலியமா சொல்றேன், ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் ரஜினியை வச்சு. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் நீங்க நிறைய விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களால ஹாப்பினஸாவே இருக்க முடியாது. இப்போ தலைவர் ஃபேன்ஸ்கள் லைனா ட்ரீட் தான். ஜெயிலர் 2, அப்புறம் வந்து தர்மன், அப்புறம் ரஜினி கமல் சேம் ஒரே மூவி சொல்லிட்டு எல்லாம் ஜாலியா இருக்கிறோம். அதனால வந்து தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்னைக்குமே நெருங்க முடியாது, சூப்பர் ஸ்டார் பட்டத்தையும் வாங்க முடியாது. ஸோ அதனால தலைவர் ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் ஜாலியாக இருக்குது. இப்போ வர சிங்கிள் ஏதோ அனிருத் ஏதோ சிங்கிள் விட்டுக்கிறாரு, ஏதோ மலையாளத்தில் வர மாதிரி வருது. அது என்ன கதைன்னு தெரியல, ஒரே வைப்பாக தான் இருக்கிறோம். ஸோ இந்த வைப்பு உங்களுக்கு தொடரணும்னா இனிமேலாச்சு உண்மையா இருங்க, அதான் நான் சொல்ல வரேன். ஓகே.